வணக்கம் நண்பர்களே. கார்டன் ஐடியாஸ் ஃபார் தமிழ் அப்படின்னு தமிழில் சொல்ல போகிறோமா. கார்டனுடைய ஐடியாக்கள் தோட்டம் மாடியில் வைப்பதற்கும் சொல்கிறேன், பூமியில் வைப்பதற்கும் சொல்கிறோமா. மாடியில் வைக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும், என்ன செடி வைக்கிறீங்க. மரம் வைக்கிறீங்களா, பழமரம் வைக்கிறீங்களா, இல்லை செம்பருத்தி வைக்கிறீங்களா, இல்லை காய்கறிகள்லாம் 6 மாதம் 3 மாதம்தான். மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் 6 மாதம்தான். 3 மாதம் கூட தைப்பட்டத்தில் பலன் கொடுக்கும். அதேமாரி கொடி வகைகள், அவரைக்கொடி, சுரக்காய் கொடி, பூசணிக்காய் கொடி, பீர்க்கங்காய் கொடி வகைகள்லாம் நாம் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை தான் வைக்கணுமா. இந்த மாதிரி பாத்திரம் கொடி வகைகளுக்கு பெருசாக இருக்கணும். ஏன்னா கொடி ரொம்ப பெருசாக வளரும். செடி மாதிரி 2 அடி 3 அடி 3 அடியில் வளராது. அது நல்லா படர்ந்து போகும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாடி தேர்ந்தெடுக்கணும். முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணிடணும், என்ன செடி வைக்கிற. மிளகாய், தக்காளி, இல்லை சாத்துக்கொடி, லெமன், சப்போட்டா, கொய்யா, ட்ராகன் ஃப்ரூட் இப்படி வைக்கிறீங்களான்னு அதை டிசைட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஜாடி தேர்ந்தெடுக்கணும். பழ வகை செம்பருத்தி, இது கருமுருங்கம்மா. இது நான் உங்களுக்கு காட்டி போடுறது முருங்கை. இதெல்லாம் நீங்கள் ட்ரம்மில் தான் வைக்கணும், பெரிய வாப்பரம் உள்ளதில் தான் வைக்கணும். இதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கங்க, சரிங்களா. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கீழே ஹோல்ஸ் இருக்கும். நம்ம ஒரு விரல் போடுற அளவுக்கு ஹோல் இருக்கணும். அந்த ஹோலை ஓட்டாஞ்சல் வைக்கலாம், இல்லை கடலுக்கு போனால் சிப்பி எட்டுன்னு வந்து வைக்கலாம், இல்லை கல் வைக்கலாம். எதையாவது வச்சு அந்த ஓட்டையை மூடிடணும். மூடிட்டு நான் கீழே அநேகமாக செத்தை தான் போடுவோமா. எனக்கு தோட்டம் பெருசு. இப்போ இருக்கு பாருங்கள், உலாந்திங்க செத்தையெல்லாம் இப்போ செடி வச்சாச்சு. இந்த மாதிரி நான் செத்தைகள் தான் போடுவேன். செத்தைகள் போட்டு தோட்ட மண் ட்ரம்மு வைக்கிறதா இருந்தால், இந்த மாதிரி ட்ரம்மு வைக்கிறதா இருந்தால் 2 முறம் தோட்ட மண் போடணும். அதுக்கு மேலே செத்தை போடணும். ஏன்னா செத்தைகள் மக்க செடிங்களுக்கும் மரத்துக்கும் எரு. அதுக்கு மேலே எம்சாண்டு மீன்ஸு ஆற்று மணல். இப்போ ஒரு கருங்கல் ஜல்லி கலந்த மாதிரி. எதுவுமே கிடைக்கல மேடம், சூளை தான் பக்கத்தில் இருக்கனால செங்கல் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா செங்கல் தூள் ஈரப்பதத்தை நான் தன்னைக்கிட்ட சேர்த்து வச்சுக்கோம், அதுவும் போடலாம், சரிங்களா. இது இப்போ நான் 2வது பாயிண்ட் சொல்லிட்டு வரேன். 3வது கொக்கோ ஃபிட்டு, அதுக்கு மேலே செத்தை, அதுக்கு மேலே தோட்ட மண், 4வதாக தோட்ட மண் வரணும். தோட்ட மண் வந்ததுக்கப்புறம் மாட்டு சாணம் போடணும். மாட்டு சாணமோ ஆட்டு சாணமோ உங்கள்கிட்ட என்ன எரு இருக்கோ அதை போட்டுட்டு அப்புறமா தான் பள்ளம் பறித்து நீங்கள் பழ வகை வச்சாலும் செம்பருத்தி வச்சாலும் என்ன செடி வச்சாலும் வைக்கணுமா. ஏன்னா அந்த எருவோட சத்து அந்த செடி வேரிலையோ மரத்து வேரிலையோ டைரெக்டாக போகணும். ஏன்னா அது மிகுந்த ஊட்டச்சத்து மிகுந்தது. அதுக்கப்புறமா தான் மண் போட்டு மூடணும். மாடியில் செடி வைக்கிறவங்களுக்கு இந்த மண் கணக்கு 5 வெரைட்டி: தோட்ட மண், செத்தை, தோட்ட மண், செத்தை, எம்சாண்டு, கொஞ்சம் செத்தை, கொக்கோ ஃபிட்டு, தோட்ட மண்ணை போட்டு அதுக்கு மேலே மாட்டு எரு போட்டு நம்ம செடி வச்சிடலாம். கீழே தோட்டம் வைக்கிறவங்களுக்கு தரையில் எதுவுமே இல்லைம்மா, கொஞ்சம் மண்ணை பறிச்சுட்டு செடியை வச்சிடலாம். வைக்கும்போது வேறு மேலோட்டமாக இல்லாமல் கொஞ்சம் கீழே போகணும். பழமரமாக இருந்தால் 1 அடி போகணும். பழம் வகைகள் வச்சிங்கன்னா 1 அடி 1 அடி போகணும். மற்றபடி செம்பருத்திங்கன்னா 1/2 அடி போகணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன செடி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே பள்ளம் பறித்து வைக்கணும். 3வது, ஒரு செடிக்கும் ஒரு செடி 1 அடி 1/2 அடி கேப் இருக்கணும். கீழே இருக்கிறவங்களுக்கு, பூமியில் வைக்கிறவங்களுக்கு ஒரு செடிக்கும் 1/2 அடி 1 அடி கேப் இருக்கணும். 1.25 அடி கூட கேப் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு செடிக்கு தேவையான ஊட்டச்சத்து முழுசும் கிடச்சி நமக்கு தகுந்த பலன், எதிர்பார்க்குற பலன் கிடைக்கும். கிட்ட வச்சிங்கன்னா பலன் கம்மியாக இருக்கும். மாடி தோட்டத்தில் இப்போ ஒரு தொட்டிக்கு 1 தான் வைக்கணும். இல்லை மேடம் தக்காளி செடி வந்துடுச்சு, மிளகாய் செடி வந்துடுச்சுனாலும் வரட்டும், பரவாயில்ல. அதெல்லாம் வந்தால் ஒரு ஜானுக்கு அப்புறமா அதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஒரு ஜாடிக்கு 1 இருந்தால் தான் பலன் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், சரிங்களா. இது பாயிண்ட் 3 நல்ல வெயிலில் இருக்கணுமா. நல்ல வெயிலில் வைக்கணும். க்ரீன் நெட்டுலாம் எதுக்கு இருக்குன்னா ரொம்ப வெயில் தாங்காதுக்காக தான் க்ரீன் நெட்டு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஷீட்டு போட்டு எனக்கு பலன் இல்லை, அப்பப்போ செலவு வைக்குதுன்னு நெட்டாக போட்டு விட்டுட்டேன். ரொம்ப வெயில், இந்த
சித்திரை வைகாசி மே மாதம் வெயிலை தாங்கிறதுக்காக அந்த க்ரீன் நெட்டு. அடுத்து இது பாயிண்ட் 3. அடுத்து 4, செடி எப்போ வைக்கணும்? காலையில் வைக்கணுமா மாலையில் வைக்கணுமா? செடி வைக்கிறது மாலையில் 5 மணிக்கு மேலே தான் வைக்கணும். அப்போ தான் அந்த ஈரப்பதமான காற்று, கூலிங்கு, நிலவு வர்றது செடிங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். காலையில் வச்சுட்டு போனீங்கன்னா இந்த வெயில் தாக்கம், வெப்பம் தாக்கம் செடி வந்து நம்மளை விட்டு போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது 4. பாயிண்ட் 5 என்ன செய்யணும்? தண்ணி காட்டுறது. காலையில் 8:30க்குள்ளே காட்டிடணுமா, 8:30க்குள்ளே தண்ணி காட்டிடணும். இல்லை மேடம் காட்ட முடியல, வெளியே வேலைக்கு போகிறோம், பிஸியாக இருக்கோம், நோ ப்ராப்ளம். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தண்ணி காட்டலாம். 5 மணிக்கு மேலே வந்து நீங்கள் செடிங்களுக்கு தண்ணி வைக்கலாம். ரெகுலராக செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணும். அதுதான் மெயின் சத்து செடிங்களுக்கு. தண்ணி ஊற்றும்போது தண்ணி ஊற்றுறது கெப்பாசிட்டி என்ன, மரமா செடியா அப்படின்னு பார்த்து, செடியாக இருந்தால் ஒரு சின்ன மக்கு போதும். ஏன்னா கீழே ஈரப்பதம் இருக்கும், மேலே மட்டும்தான் வெயிலில் காஞ்சிருக்கும். சரிங்களா? ஒரு மக்கு போதும். நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி கீழால் இறங்குச்சின்னா அந்த ஜாடியில் உள்ள மற்ற சத்துக்கள் கீழே இறங்கி போயிடும். அது செடிங்களுக்கு நல்லதில்லை. தண்ணி ஊற்றுறது ரொம்ப 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 மஸ்ட்டு. சரிங்களா? இது 5. 6வது பாயிண்ட்டு, நீங்கள் மண்ணை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணுமா. நம்ம போடுற பொருளோ விதைகளோ செடிகளோ நல்லா வளரணும்னா 75% மண்ணில் தான் ஆரோக்கியமே இருக்குது. மண் நல்ல மண்ணாக இருக்கணும். நீங்கள் மண் எடுக்கும்போது மண்புழு இருந்ததா, அது ஆரோக்கியமான மண், சூப்பர் மண். சரிங்களா? அந்த மண் 75% தோட்ட மண்ணுன்னு சொல்கிறேன் நான் தேர்ந்தெடுக்கும்போது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 செடி 2 செடி 3 செடின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். தோட்டம் வச்சுக்கிறவங்க கூட எடுத்து 50 செடி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் அனுபவம் வேணும்ல. இதெல்லாம் என்னுடைய அனுபவமாக நான் ஒரு 15 வருஷமாக தோட்டம் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 4 நாள் டூர் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அழகு செடி அவரைக்கொடியை காய விட்டாளுங்க. துளுக்க சாமந்தி 3 செடி காய விட்டாளுங்க. ஆமாம், காய விட்டாளுங்க. நான் என்ன செய்ய முடியும்? செல்லங்களை ஒன்றுமே கேட்கல. இதுவே வீட்டை பார்த்து அதெல்லாம் காய விட்டுட்டு நான் வரதுக்குள்ளே ஒரு 6-7 செடி வச்சுட்டாளுங்க. அதில் ஒன்றும் என்னால் பண்ண முடியலம்மா. அடுத்தது கேசவர்த்தினியும் காய விட்டாளுங்கம்மா. ஐயப்பன் கோயிலே வேண்டிக்கினேன், எப்பா கேசவர்த்தினி மொதல் இப்போ தான் என் வீட்டுக்கு வந்திருக்கு, அவளை எப்படியாவது உயிர் பிச்சு கொடுத்துருப்பா, அவளை வந்து என் கண்ணில் காட்டிடுப்பா, அவள் நல்லா இருக்கணுமான்னு வேண்டிக்கின்னு வந்தம்மா. முந்தா நாள் நம்மகிட்ட நல்ல மழை, அதில் நேற்று பார்க்குறேன் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள நான் காய விட மாட்டேன். அதை நான் எப்படின்னு பார்த்துப்பேன். ஏம்மா, இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன தோட்டத்தில் ஐடியா வேணுமோ எல்லாமே நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2வது அம்மு தோட்டம்னு என்னுடைய சேனல்மா. இந்த அம்மு தோட்டத்தில் நீங்கள் என்ன செடி வச்சாலும் டெமோவே இருக்குது. எலுமிச்சங்கன்னு டெமோ இருக்குது, வாட்டர் ஆப்பிள் டெமோ இருக்குது, ஸ்டார் ஃப்ரூட்டு டெமோ இருக்குது, செடி வைக்கிறது டெமோ, விதை போடுறது டெமோவோடு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அது ரொம்ப மஸ்ட் இல்லையா? அதை பார்த்துங்கம்மா. தேங்க்யூ.